வணக்கம் फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்னா ஒரு பெஸ்டான எலக்ட்ரிக்கல் பைக் ஆர் ஸ்கூட்டியை பத்தி பார்க்க போறோம். ஒரு 7 எலக்ட்ரிக்கல் பைக் அண்ட் ஸ்கூட்டிஸ் இருக்கு. சோ இதுல வந்து பெஸ்டானதை நீங்க चूஸ் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெட்ரோல் விலை பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. பெட்ரோல் விலை குறையும் பார்த்தா கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு எலெக்ஷன் வந்தா தான் பெட்ரோல் பிரைஸ்லாம் கண்டிப்பா குறையும். சோ அதுக்குள்ள போக தேவையில்ல. சோ பெஸ்டான எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நான் இப்ப சொல்ற எல்லா வெஹிக்கிளுமே வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. சோ எல்லாத்தோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழ கொடுக்கிறேன். சோ ஆன்லைன் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல ஆஃப்லைன் நீங்க பிரெஃபர் பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சொல்ல போற எல்லா வெஹிக்கிள்ஸையும் வந்து நான் பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அத 7th பிளேஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்க்க போறது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி தான். ஸோ இதோட நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பியூர் EV Epluto 7G அப்படிங்கிறது இதோட நேம். இதோட பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 83,999 rupees வருது. இதோட கிலோவாட் அதாவது பேட்டரி கெபாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கிலோவாட் வருது. இதோட ஸ்பீடிங் ரேஷியோ அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணணும்னா 90 கிலோமீட்டர்ஸ் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணும். 4 hours சார்ஜ் பண்ணும் அண்ட் 60 கிலோமீட்டர்ஸ் பர் ஸ்பீடில் வந்து இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேவைப்படுவங்க இதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி தான். ஸோ இதோட பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ Photon HX அப்படிங்கிறதா இதோட நேம். இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 72,000 ஆகுது. இதோட பேட்டரி கிலோவாட் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 கிலோவாட்ஸ் ஆகுது. இதோட டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 80 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுது. இது வந்து 5 hours சார்ஜ் பண்ணும். இதோட ஸ்பீடிங் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பர் ஹாரில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ தேவைப்படுவங்க இதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி தான். ஸோ இது வந்து ரொம்ப பிரபலமானதான். ஓலா S1 அண்ட் S1 Pro. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1,01,000 ரூபாய் கம்மியாக இருக்கு. S1 பார்த்தீங்க அப்படின்னா 2.98 கிலோவாட் பேட்டரி இருக்கு அண்ட் S1 Pro பார்த்தீங்க அப்படின்னா 3.97 கிலோவாட் பேட்டரி இருக்கு. இதோட ஸ்பீடிங் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா S1 வந்து 121 கிலோமீட்டர் வந்து கரெக்டாக வந்து டிராவல் ஆகும். S1 Pro பார்த்தீங்க அப்படின்னா 181 கிலோமீட்டர் ஸ்பீட் ஆகும். அதே மாதிரி இது வந்து 6.5 hours சார்ஜ் பண்ணும். 90 கிலோமீட்டர்ஸ் பர் ஹாரில் ஒர்க் ஆகும். இப்போ பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி தான். ஸோ இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா TVS iQube. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1,23,000 வருது. இதோட பேட்டரி கிலோவாட் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 கிலோவாட் வருது. அதே மாதிரி இதோட ஸ்பீடிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும். 5 hours சார்ஜ் பண்ணும். நியர்லி 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இதோட ஸ்பீடிங் ரேஷியோ இருக்கு. ஸோ தேவைப்படுவங்க இதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் தான் பார்க்க வரும். ஸோ இதோட பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா Bajaj Chetak பேர். ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1,15,000 வருது. இதோட பேட்டரி கிலோவாட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 3 கிலோவாட் வருது. அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸ் கீப் அப் இருக்கு இல்லையா, ஸோ அது 85 95 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் ஆகும். அதேமாதிரி 5 hours சார்ஜ் பண்ணும். அதே மாதிரி ஸ்பீடிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 75 கிலோமீட்டர் தான் ஸ்பீடிங் டைம். ஸோ தேவைப்படுவங்க இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக்கல் பைக். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பைக்கோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா Revolt RV400. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1,29,400 rupees ஆகுது. இதோட பேட்டரி கிலோவாட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 3.2 கிலோவாட்ஸ் ஆகுது. இது எவ்வளோ நேரம் டிராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80லேருந்து 115 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் ஆகும். அதுவும் 4.5 hours வந்து சார்ஜ் போடும். இதோட ஸ்பீடிங் டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி 80 கிலோமீட்டர் பர் ஹாரில் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கூட்டி அதாவது AZAR 450. இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1,30,715 rupees ஆகுது. இதோட கிலோவாட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.7 கிலோவாட். இது எவ்வளோ டைமில் வந்து நமக்கு டிராவல் ஆகுது, அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 55 75 கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகுது. 5 hours சார்ஜ் பண்ணும். அதே மாதிரி இதோட ஸ்பீடிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் பர் ஹாரில் ஒர்க் ஆகுது. ஓகே फ्रेंड्स வீடியோ பார்த்துட்டு வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு யாருக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டிஸ் அண்ட் வெஹிக்கிள் வாங்கணுமோ இப்போ நல்ல ஒரு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. சில பல ஸ்டேட்ஸ்ல வந்து இதுக்கான ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க நீங்க வாங்குறதுக்கு. ஸோ தேவைப்படுவாங்க அதையும் நெட்ல செக் பண்ணி பாருங்க. அதுவும் கிடைச்சாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்ளை பண்றேன். அண்ட் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சார். பை.